ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய சிக்கு ஸ்டைலில் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி முட்டை பொடி மாஸ். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கிளாஸ் பச்சை பட்டாணி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் மாற்றி எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி எல்லாம் குக்கரில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்பவுமே ஈஸி. இப்போ அடுப்பில் வச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி நமக்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை பட்டாணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு பேன் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் சூடானதுமே அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பச்சைப்பருப்பு கூட இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் கரைச்சி சாப்பிடும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நம்ம பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை பட்டாணியும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பச்சை பட்டாணியில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். இந்த வெங்காயத்துக்கு நம்ம தேவைன்னா அதுக்கு மட்டும் கொஞ்சம் அளவாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணி அந்த மசாலாலாம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் நல்லா பட்டாணியில் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா நமக்கு ரெடி ஆகிருச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையுமே ஓரமாக இது பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம ஒரு 4 முட்டை எடுத்துருக்கிறேன். 4 முட்டை உடச்சி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே மட்டும் ஊற்றிக்கலாம். அடுப்பு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம மீடியம் ஃப்ளேமில் இது பண்ணி வச்சுக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுட்டு இது நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் இருந்தோம்னா முட்டை கருகுன மாதிரி ஆயிரும். அதுக்காக தான். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு முட்டை நல்லாவே வெந்துருச்சு அடியில். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா கூட இந்த பட்டாணி கூட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ கிளறி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பச்சை பட்டாணி முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பச்சை பட்டாணி முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.